தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நடத்தும் மஹல்லா ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநில மாநாடு இன்று மாலை 4 மணிக்கு கும்பகோணத்தில். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே மீன் ஏலம் எடுப்பதில் ஏற்பட்ட தகராறில் இருதரப்பினர் மோதிக்கொண்டனர். இது தொடர்பான பரபரப்பு சிசிடிவி காட்சிகளை காணலாம். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே மீன் ஏலம் எடுப்பதில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக இருதரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இதில் 4 பெண்கள் உட்பட 10 பேர் மீது வள்ளியூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த சிசிடிவி காட்சிகள் தான் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவம் அப்படின்னு பார்க்குறோன்னா, வள்ளியூர் கிட்ட இருக்கக்கூடிய குமாரப்புது குடியிருப்பு அந்த பகுதியில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அந்த பகுதியைச் சேர்ந்த வைத்திலிங்கம் இவர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீன் பிடிப்பதற்கான குத்தகை ஏலத்தை அரசு நிர்ணயித்த தொகையுடைய அடிப்படையில் எடுத்திருக்கிறாரு. இதுக்கு அந்த பகுதியைச் சேர்ந்த ரவி அப்படிங்கிறவர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த நிலையில இருவருக்கும் முன்பகை ஏற்பட்டு அது மோதலாகவும் வெடிச்சிருக்கு. இருதரப்பினரும் தெருவில் வைத்து ஒருவரை ஒருவர் மாறி மாறி தாக்கிக் கொண்ட அந்த காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். இதுல தான் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நடத்தும் மஹல்லா ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநில மாநாடு இன்று மாலை 4 மணிக்கு கும்பகோணத்தில்.